ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் எவ்ரிவன். நான் உங்கள் வெங்கட் பிரவீன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு 3 நாட்களா 4 நாட்களா ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது என்னன்னா, ஆர்சிபி வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் வச்சாங்க. செலிப்ரேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 11 மெம்பர்ஸ் இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 45க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஆர்சிபி ஹேட்டர்ஸ் எல்லாம் இதுக்கு விராட் கோலி காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு. அது விராட் கோலி இதுக்கு எப்படி காரணமாவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி இந்த 11 பேர் இறந்ததுக்கப்புறம் 45க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் கவுன்சில் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பெங்களூரு போலீஸ், கர்நாடகா போலீஸ். அதுக்கப்புறம் ஆர்சிபியோட மார்க்கெட்டிங் பிரசிடென்ட் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்புறம் டிஎன்ஏ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இவங்க 3 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு தான் இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன், கிட்டத்தட்ட 3 லட்சம் 2 to 3 lakh பீப்புள் வந்து பங்கேற்றிருக்காங்க இந்த ஆர்சிபி ஜெயிச்சதுக்கான செலிப்ரேஷனில். ஸோ போலீஸ் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு இது வேணாம், அப்புறமேட்டு வச்சுக்கலாம், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. அதுவும் கேட்காம இதை இன்னைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வச்சதுனால தான் இவ்வளோ பஞ்சாயத்து வந்திருக்கு. அப்புறம் போலீஸ் வந்து இருக்காங்க, ஆனால் அவங்களையும் மீறி ஸ்டேடியத்தை சுற்றி நிறைய ஃபேன்ஸ் இருந்ததுனால க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே 30,000க்கும் மேற்பட்டோர் 40,000க்கும் மேற்பட்டோர் இருந்ததுனால இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ போலீஸோட வார்னிங்கையும் மீறி ஒரு சிலர் வந்து மேலே ஏறி போக முயற்சி பண்ணது காரணத்தினால தான் இந்த விபத்து நடந்திருக்கு. ஸோ அதனால தான் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மேலேயும் சரி, அந்த மார்க்கெட்டிங் அட்வைசர் மேலேயும் சரி, அந்த மார்க்கெட்டிங் பிரசிடென்ட் மேலேயும் சரி, ஆர்சிபியோட மார்க்கெட்டிங் பிரசிடென்ட் மேலேயும் சரி, கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் கவுன்சில் மேலேயும் சரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து விராட் கோலிக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் கூட்டா தான் விராட் கோலி ஆகட்டும் வேற எந்த ஆர்சிபி பிளேயர்ஸ் ஆகட்டும் வருவாங்க. அவங்களோட இன்டிமேஷன் இல்லாமல் அவங்களா தனியாக வந்து இன்னைக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் வாங்க வாங்கன்னு யாரையும் கூப்பிட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கும் விராட் கோலிக்கும் சம்மந்தமே இல்லை. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டாங்க, அதனால் விராட் கோலி வந்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, IPL 2025 ஜெயிச்சிட்டாங்க. அவங்க டீம் ஜெயிச்சதுக்கு அவங்களே வரலன்னா அவங்கள பற்றி தப்பாக பேசுவாங்க. அதனால தான் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கும் விராட் கோலிக்கும் சம்மந்தம் இல்லை. IPL மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டுச்சு, அந்த ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டாங்க, அதனால் விராட் கோலி வந்து இந்த செலிப்ரேஷனில் பங்கேற்றாரு. அவ்வளோதான். இதுக்கும் விராட் கோலிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நீங்கள் வந்து விராட் கோலி தான் இந்த 11 பேர் இறந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நியாயமும் இல்லை. ஸோ நான் வந்து பொதுவாக தான் பேசிட்டு இருக்கேன். ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணல, ஆர்சிபிக்கு எதிராகவும் பேசலை. நான் வந்து உள்ளதை சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து கமெண்ட்டில் என்ன இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம சம்மந்தமே இல்லாமல் வந்து என்னை திட்டுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அன் ஆக்சிடென்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் அன் ஆக்சிடென்ட். இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ப்ராப்பரான ஒரு ஸ்பேஸ் இல்லாததுனால தான் இது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களோட ஆர்சிபி ஃபேன்ஸோட அந்த ஆர்வத்தினால தான் இந்த விபத்து நடந்திருக்கு. நினச்சி பாருங்களேன், அந்த கூட்டத்தில் வந்து ஒரு சிலர் இல்லை வேணாம் கூட்டமாக இருக்குது நாம் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி திரும்பி பார்த்தாலும் பின்னாடி இன்னும் நின்றுட்டு இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் செய்கிற தப்புனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுதான் இங்கே அப்பட்டமான உண்மை. ஓகேவா? ஸோ இந்த வீடியோலையும் நான் உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சுருக்கேன். எந்த டீம் ஆனாலும் சரி, ஆர்சிபி ஆகட்டும், சிஎஸ்கே ஆகட்டும், எம்ஐ ஆகட்டும், PVKS ஆகட்டும், SRH ஆகட்டும், GT ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஸோ ஃபேன்ஸ் ஆகிய நீங்கள் உங்கள் கியூரியாசிட்டிக்காக உங்கள் டீமை கொண்டாடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் கூட்ட நெரிசலில் போய் மாட்டி உங்களோட அந்த டீமை பஞ்சாயத்து இழுத்துட்டணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ நான் செலிப்ரேஷனே வேணவே வேணாம்லாம் சொல்ல கிடையாது.
இந்த செலிப்ரேஷன் பண்ணும்போது ஒரு விழிப்புணர்வோடு இருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நான் சொல்கிறது. என்னென்ன பஞ்சாயத்து வரும் எல்லா பஞ்சாயத்துக்கும் ரெடியாக போங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். ஸோ யாரும் மற்றவங்கள பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி போகணும், அந்த பிளேயரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தோடு போயிடாதீங்க. அப்புறம் ஆபத்து உங்களுக்கு தான் வந்து சேரும். ஸோ நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி அறகுறையாக தெரிஞ்சுட்டு வந்து நீங்கள் வந்து என்னையை திட்டுறதோ இல்லை விராட் கோலியை திட்டுறதோ இல்லை வந்து மற்ற ஃபேன்ஸை திட்டுறதோ உண்மையான ஃபேன்ஸை திட்டுறதோ சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ 17 வருஷமாக ஒரு டீம் மேலே அதே ஆர்வத்தோட அதே ஈகரோட கியூரியாசிட்டியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபேன் கூட ஒரு ஃபேன்ஸ் அமைதியாக தான் இருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் ஃபியூ இம்மெச்சோர்டு நியூ ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கொந்தளிச்சு இப்படி அப்படி எதுதோ சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி இதுக்கு சம்மந்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதை பார்த்தேன். அதுவும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் விராட் கோலிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஒரு ஃபேன்ஸுக்கும் ஒரு ஆர்சிபி ஹேட்டருக்கும் ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் புதுசாக உருவாக போகிற ஃபேன்ஸுக்கும் தயவு செஞ்சு அனுப்புங்க. அவங்க வந்து என்னதானா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ டாட்டா பாய் பாய். நான் உங்கள் வெங்கட் பிரவீன். வணக்கம்.